உடனே ஏர்போர்ட்ல இறங்கி அங்கேருந்து கார்ல வந்து அங்கேருந்து டூ வீலர்ல வந்து அப்படி மேலே ஏறி வந்த மாதிரி பேசுறாங்க எல்லாரும். எப்படி வந்தாங்க? ராணுவம் என்ன செய்தது? ராணுவத்தின் மீது எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கின்றது. சிஆர்பிஎஃப் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. எப்படிப்பா சந்தேகம் வரும் உனக்கு? அந்த இடத்துக்கே நீ போனது கிடையாது. அங்க போய் ஒரு டீ கூட சாப்பிட்டது கிடையாது. ஒரு போட்டோல கூட ஒழுங்கா பார்த்தியான்னு தெரியாது அந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. போய் பார்த்தா தான் தெரியும். மக்களோடு பழகினா தான் தெரியும். அந்த இடத்துல போய் மலையில ஏறினா தான் தெரியும். அது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர்கள் வந்து அந்த கிஸ்துவார் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியிலிருந்து அந்த பார்டர்ல இருந்து கிஸ்துவாருக்குள்ள வந்து அந்த மலைப்பகுதி வழியாக பீர்பஞ்சால் ரேஞ்ச் வழியாக அந்த அடர்ந்த பைன் காடு வழியாக அந்த மலை வழியாக இந்த இடத்துக்கு அவங்க வந்து தீவிரவாதி வந்திருக்காங்க. அப்ப எப்போ வந்தாங்க? எந்த இடத்துல வீட்டுல அவன் எவ்வளவு நாள் தங்கியிருந்தான்? இந்த இடத்த செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்தான்? எதற்காக செலக்ட் பண்ணா? எப்ப வந்து அங்க காவல்துறையும் இல்ல, எதுவுமே இல்ல. அங்க போனா நம்ம ஈஸியா சாஃப்ட் டார்கெட் கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருப்பான். சும்மா வந்தான் அப்படியே கில் பண்ணிட்டு போனான்லாம் கிடையாது. டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இடத்த பார்த்திருப்பாங்க, ரேக்கி பண்ணியிருப்பாங்க, கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறதுல இருந்து பிளான் பண்ணியிருக்காங்க. யாரை கொல்லணும், எப்படி கொல்லணும், என்ன செஞ்சு கொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஸோ வெல் எக்ஸிக்யூட்டட். இதன் பின்னால் பாகிஸ்தான் இருப்பது என்பது மிக தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது.